வணக்கம். இன்றைய கலந்துரையாடலுக்கு உங்களை வரவேற்கிறோம். சில சமயம் வாழ்க்கை ரொம்ப கடினமா இருக்கும் இல்லையா? ஆனா மிக மிக கொடூரமான சூழ்நிலைகள்ல கூட மனுஷனால எப்படி வாழறதுக்கான ஒரு அர்த்தத்தை கண்டுபிடிக்க முடியும்? இதுதான் இன்னைக்கு நாம கொஞ்சம் ஆழமா பார்க்க போற கேள்வி. இதுக்காக நாம எடுத்துக்கிட்டது விக்டர் ஃப்ராங்கலோட மேன் சர்ச் ஃபார் மீனிங் புத்தகம். சில முக்கியமான பகுதிகள். ஃப்ராங்கல் ஒரு மனநல மருத்துவர். அது மட்டும் இல்ல, நாசி வதை முகாம்கள்ல இருந்து தப்பிச்சு வந்தவர். ஸோ அவரோட அந்த நேரடி அனுபவங்கள், அதுலேருந்து அவர் உருவாக்கின லோகோதெரப்பி அப்படிங்கிற உளவியல் கோட்பாடு, இதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். இதுலேருந்து கிடைக்கிற முக்கியமான பாடங்கள் என்ன, வாழ்க்கையோட அர்த்தம் பற்றி ஃப்ராங்கல் என்ன சொல்கிறாரு, இதெல்லாம் உங்களுக்கு எளிமையாக தெளிவாக சொல்லணுங்கிறது தான் எங்களோட நோக்கம். சரி, ஆரம்பிக்கலாமா? அந்த வதை முகாம் அனுபவம் அது எப்படி இருந்துச்சு? நிச்சயமா. ஃப்ராங்கல் ஆஷ்விட்ஸ் மாதிரியான கொடூரமான முகாங்கள்ல ஒரு கைதியா இருந்திருக்கார். ஆனா அவர் சொல்றது இது வெறும் பயங்கரங்களோட லிஸ்ட் இல்ல. ஓஹோ. மாறா அந்த உச்சகட்ட சூழல்ல ஒரு சராசரி கைதியோட மனசு எப்படி வேலை செஞ்சுச்சு, என்னென்ன கட்டங்களை தாண்டிச்சுங்கிற ஒரு உளவியல் பதிவு இது. அங்க மனுஷங்கிற தன்மையே இல்லாம ஆக்கிட்டாங்க, வெறும் நம்பர்கள் தான். மனிதத்தன்மை நீக்கம். அது அது எப்படி நடந்துச்சு, கொஞ்சம் விளக்கமா சொல்ல முடியுமா? அது ஒரு தொடர்ச்சியான நிகழ்வு. ஃப்ராங்க்லே சொல்றார், அந்த ட்ரெயின் ஸ்டேஷன்ல இறங்குன உடனே தேர்வு நடக்கும். தேர்வு? ஆமா. ஒரு SS அதிகாரி சும்மா விரல அசைப்பார். வலது பக்கம் போனா ஒருவேளை கொஞ்ச நாள் உயிர் வாழலாம், வேலை செய்யணும். இடது பக்கம் போனா அவ்வளவுதான், எரிவாயு அறைக்குதான். கொடுமை. 100க்கு 90 பேர் அப்படிதான் உடனடியா அனுப்பப்பட்டாங்க. அப்புறம் அவங்களோட உடைகள், முடி எல்லாத்தையும் எடுத்துட்டு உடம்புல ஒரு நம்பரை குத்திடுவாங்க. அதுதான் அடையாளம், பேரு கூட கிடையாது. நினைச்சாலே பயங்கரமா இருக்கு. இந்த முதல் அதிர்ச்சிக்கு அப்புறம் மனநிலை எப்படி மாறும்? ஃப்ராங்கல் இது ஒரு 3 கட்டமா சொல்றாரு. முதல் கட்டம் நீங்க சொன்ன மாதிரி அந்த அதிர்ச்சி, ஷாக். இது உண்மையா இல்ல கனவான்னு ஒரு சந்தேகம். ஆனா டொஸ்டாவ்ஸ்கி சொன்னதா அவர் சொல்றார், மனுஷன் எதுக்கு வேணா பழகிப்பான்னு. ஆனா அது எப்படின்னு கேட்காதீங்கன்னு ஃப்ராங்கல் சொல்றார். அந்த அதிர்ச்சியிலிருந்து மீள்றதுக்குள்ளேயே அடுத்த கட்டம் ஆரம்பிச்சிடும். அது என்னது? அதுதான் அக்கறையின்மை. ஆபத்தி. அப்பாத்தி. ஒரு மாதிரி உணர்ச்சியே செத்து போன நிலை. உணர்ச்சி மரணமா? ஆமா. டெய்லி பக்கத்துல இருக்கிறவங்க அடிபடுறத, சாகிறத பார்த்து பார்த்து மனசு மரத்து போயிடும். பரிதாபம், அருவருப்பும் இதெல்லாம் போயிடும். ஃப்ராங்கலே சொல்றாரு, செத்து போன ஒரு உடம்புல இருந்து பூட்ஸ கழட்டுறதுக்காக மத்தவங்க முயற்சி பண்றத எந்த உணர்ச்சியும் இல்லாம அவர் பார்த்துட்டு இருந்ததா. இது ஒரு தற்காப்பு மாதிரி தான் அந்த நிலைமையில. அப்போ உங்களோட எண்ணங்கள், சிந்தனை எல்லாம் எப்படி இருந்திருக்கும்? பெரும்பாலும் சாப்பாடு பத்தி தான். ஒரு சின்ன துண்டு ரொட்டி, தண்ணி மாதிரி ஒரு சூப், அதுவே பெரிய விஷயமா தெரியும். கனவுல கூட கேக்கு, பிஸ்கட்டு, நல்ல சாப்பாடு தான் வரும். ஆனா முழிச்சா அந்த கொடூரமான யதார்த்தம் அது இன்னும் வேதனையா இருக்கும். உடம்பு மெலிஞ்சு சதையெல்லாம் போய் தன்னையே தின்ன ஆரம்பிக்கிற நிலைமைன்னு சொல்றாரு. ஆனா இங்கதான் ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. என்னது? இந்த மாதிரி உடல் ரீதியா, மன ரீதியா சிதைஞ்சு போற நிலைமையில கூட ஒரு மனுஷனோட உள் ஆன்மீக வாழ்க்கை அது ஆழமாகறதுக்கு வாய்ப்பு இருந்துச்சுங்கிறது தான். ஓஹோ. இங்கதான் ஃப்ராங்கல் நீட்சோவோட அந்த பிரபலமான வரிய சொல்றாரு, வாழ்றதுக்கு ஒரு ஏன் வை இருக்கிறவன் எந்த ஒரு எப்படியையும் தாங்கிப்பான். He who has a why to live for can bear almost anyhow. இதுதான் அந்த முகாம்ல அவர் கண்டுபிடிச்ச மைய கருத்தா? ஆமா, கரெக்ட். இதுதான் அந்த அனுபவத்தோட சாரம்னே சொல்லலாம். அந்த நரகத்திலையும் அர்த்தத்துக்கான தேடல், அந்த ஏன்கான ஒரு பிடிப்பு இருந்துச்சு. அது எப்படி? உதாரணமா? சில பேருக்கு அது அவங்களோட மனைவி மேல இருந்த அன்பு. ஃப்ராங்கலுக்கு அது ரொம்ப உதவியா இருந்துச்சு. அவரோட மனைவி உயிரோட இருக்காங்களா இல்லையான்னு கூட தெரியாது. ஆனா மனசுக்குள்ள அவங்களோட உருவத்தை நினைச்சு அவங்க கிட்ட பேசுவார். அவங்களோட சிரிப்பு, அவங்களோட தைரியம், இதெல்லாம் நினைச்சு பார்க்கும்போது அவருக்கு ஒரு பெரிய பலம் கிடைச்சதா சொல்றார். அன்புங்கிறது ஒருத்தரோட உண்மையான ஆழத்தை புரிஞ்சுக்கிற ஒரே வழிங்கிறத அவர் அங்க உணர்ந்தார். வேற என்ன விஷயங்கள் அவங்களுக்கு உதவியா இருந்துச்சு? நம்ப முடியாம இருக்கலாம், ஆனா இயற்கையோட அழகு. இயற்கையா? அந்த சூழல்லையா? ஆமா. வேலை முடிஞ்சு களைச்சு போய் திரும்பி வரும்போது அந்த மலையில மறையிற சூரியனோட காட்சி, அது சில கைதிங்கள மெய்மறக்க வச்சிருக்கு. சில வினாடிகள் அந்த யதார்த்தத்தை மறக்க முடிஞ்சுது. அப்புறம் கலை, நகைச்சுவை உணர்வு கூட. நகைச்சுவையா? ஆமா. அது ஒரு தற்காப்பு ஆயுதம் மாதிரி. அப்பப்போ சில கேபரே மாதிரி நடத்துவாங்களாமா. பாட்டு, கவிதைன்னு சொல்லி துக்கத்தை மறக்க முயற்சிப்பாங்க.
பிராங்கலும் அவரோட நண்பரும் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் என்னெல்லாம் வேடிக்கையா நடக்கும்னு கற்பனை பண்ணி சிரிச்சுக்குவாங்களாம். அந்த துன்பத்துக்கு மேல ஒரு சின்ன வெற்றி மாதிரி. இதுதான் நீங்க முதல்ல சொன்ன அந்த மனப்பான்மையை தேர்ந்தெடுக்கும் சுதந்திரம் அப்படிங்கிறது இல்லையா? மிகச்சரியா சொன்னீங்க. பிராங்கல் திரும்ப திரும்ப சொல்ற விஷயம் இதுதான். நம்ம கிட்ட இருந்து எல்லாத்தையுமே பறிக்கலாம். சொத்து, ஆரோக்கியம், ஏன் உயிரை கூட. ஆனா ஒண்ணே ஒண்ணு, நம்ம கிட்ட இருந்து யாராலையும் பறிக்க முடியாத கடைசி சுதந்திரம் என்னன்னா, என்னது? கொடுக்கப்பட்ட சூழ்நிலையில நாம எப்படி நடந்துக்கணும், நம்ம மனப்பான்மை எப்படி இருக்கணுங்கிறத தேர்ந்தெடுக்கிற நம்ம சுதந்திரம். அது நம்ம கையில தான் இருக்கு. அதுக்கு உதாரணம் இருக்கா? கண்டிப்பா. சில கைதிகள் அவங்க கிட்ட இருந்த கடைசி துண்டு ரொட்டிய கூட மத்தவங்களுக்கு கொடுத்திருக்காங்க. மத்தவங்கள ஆறுதல் படுத்தியிருக்காங்க. அவங்க எண்ணிக்கை ரொம்ப கம்மியா இருக்கலாம். ஆனா அவங்க இருந்ததே மனுஷனோட உள்வலிமை, அவனோட வெளி விதிய கூட ஜெயிக்க முடியுங்கிறதுக்கு ஒரு சாட்சி தான் பிராங்கல் சொல்றாரு. அங்க இருந்த காவலர்கள் அவங்க எல்லாரும் ரொம்ப மோசமானவங்களா இருந்தாங்களா? பிராங்கல் அதையும் ரொம்ப யதார்த்தமா பாக்குறார். கண்டிப்பா சாடிஸ்ட்னு சொல்லப்படுற கொடூரமான ஆளுங்க அங்க இருந்தாங்க, உண்மைதான். ஆனா எதுக்குமே உணர்ச்சி இல்லாம சும்மா கடமைக்கு வேலை செஞ்சவங்க தான் பெரும்பான்மையா இருந்தாங்க. ம்ஹும். ஆனா ரொம்ப அரிதா சில பேர் இரக்கம் காட்டியிருக்காங்க. பிராங்கல்கே ரகசியமா ஒரு 4-மேன் ரொட்டி துண்டு கொடுத்திருக்காரு. அதனால பிராங்கல் சொல்றாரு, உலகத்துல 2 இனம்தான் இருக்கு, ஒழுக்கமானவங்க, ஒழுக்கம் இல்லாதவங்க. இது எல்லா சமூக குழுக்கள்லயும் இருப்பாங்கன்னு சொல்றாரு இல்லையா? ஆமா, எந்த முகாம்ல இருந்தாலும் சரி, எந்த குரூப்ல இருந்தாலும் சரி, இந்த 2 வகை மனுஷங்களும் இருப்பாங்க. அது பதவி, அதிகாரம் இதையெல்லாம் சார்ந்தது இல்ல. விடுதலை, ஃபைனலா விடுதலை கிடைச்சப்போ உடனடியா சந்தோஷம் வந்துச்சா? இல்ல, அதுவும் ஒரு மாதிரி விசித்திரமான நிலைதான். பல வருஷமா சுதந்திரங்கிறது ஒரு கனவா மட்டுமே இருந்துச்சு இல்லையா? அதனால நிஜமா விடுதலை கிடைச்சப்போ ஒரு நம்ப முடியாத தன்மை, ஒரு அந்நியமாதல் உணர்வு தான் இருந்துச்சு. எல்லாம் கனவு மாதிரி. அப்ப எப்ப சந்தோஷப்பட்டாங்க? மெதுவாதான், ரொம்ப மெதுவாதான் அவங்களால மறுபடியும் சந்தோஷத்தை உணர கத்துக்க முடிஞ்சுது. சில பேர் திரும்பி வீட்டுக்கு வந்தப்போ அவங்களுக்காக காத்திருக்க யாருமே இல்ல. அந்த ஏமாற்றம் இன்னும் பெரிய வலியா இருந்துச்சு. ஆனா இவ்ளோ துன்பத்தையும் அனுபவிச்சதுக்கு அப்புறம் கடைசில ஒரு உணர்வு வந்துச்சு. கடவுளை தவிர வேற எதுக்குமே பயப்பட தேவையில்ல அப்படிங்கிற ஒரு விடுதலை உணர்வு. இந்த இந்த நம்பவே முடியாத அனுபவங்கள் தான் பிராங்கலோட லோகோ தெரப்பிக்கு அடித்தளமா? ரொம்ப ஆழமா உறுதிப்படுத்திடுச்சு. அதிலிருந்து தான் லோகோ தெரப்பிங்கிற ஒரு முழுமையான உளவியல் சிகிச்சை முறைய ஒரு உருவாக்குனார். லோகோஸ்ங்கிற கிரேக்க சொல்லுக்கு அர்த்தம், மீனிங்னு அர்த்தம். சோ லோகோ தெரப்பிங்கிறது அர்த்தத்தை மையமா வச்ச ஒரு தெரப்பி. நாம பொதுவா கேள்விப்பட்டது ஃப்ராய்டு இன்பத்தை தேடுறது தான் மனுஷனோட அடிப்படை உந்துதல்னு சொன்னாரு. ஆட்லர் அதிகாரத்தை தேடுறதுன்னு சொன்னாரு. பிராங்கல் இதிலிருந்து எப்படி மாறுபடுறார்? பிராங்கல் சொல்றார், மனுஷனோட உண்மையான முதன்மையான உந்து சக்திங்கிறது வாழ்க்கையில ஒரு அர்த்தத்தை கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற தேடல் தான். வில் டு மீனிங், இதுதான் அவனை இயக்குது. இன்பமோ அதிகாரமோ இல்லையா? அதெல்லாம் இதோட துணை விளைவுகளா இருக்கலாம். ஆனா அது அடிப்படை இல்லங்கிறது பிராங்கலோட கருத்து. நீங்க அர்த்தத்தை தேடி அதை கண்டுபிடிச்சிட்டா சந்தோஷம் தானா வரும். ஆனா சந்தோஷத்தையே தேடி போனா அது கிடைக்காதுன்னு சொல்றாரு. சரி, இந்த அர்த்தம்னா என்ன? அது எல்லாருக்கும் ஒண்ணுதானா? இல்ல ஒவ்வொருத்தருக்கும் மாறுமா? இல்ல, இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். லோகோ தெரப்பில அர்த்தம்ங்கிறது பொதுவான ஒண்ணு கிடையாது. அது ஒவ்வொரு தனிநபருக்கும், ஒவ்வொரு சூழ்நிலைக்கும், ஒவ்வொரு தருணத்துக்கும் தனித்துவமானது. வாழ்க்கை நம்ம கிட்ட கேள்வி கேட்டுட்டே இருக்கு. நாம நம்மளோட வாழ்க்கை மூலமா, நம்மளோட செயல்கள் மூலமா அதுக்கு பதில் சொல்லணும். பதில் சொல்லணுமா? ஆமா, அதுதான் பொறுப்புணர்வு, ரெஸ்பான்சிபிள்னஸ். லோகோ தெரப்பில ஒரு முக்கியமான டெக்னிக் இருக்கு. அதாவது, நீங்க 2வது முறையா வாழ்ற மாதிரி வாழுங்க, முறையில நீங்க இப்ப செய்ய போற தப்ப செஞ்ச மாதிரி நினைச்சு வாழுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஓ, இது அந்த பொறுப்புணர்வை நல்லா உணர்த்துது. ஆமா, ஒவ்வொரு செயலையும் கவனமா பொறுப்பா செய்ய வைக்கும். சரி, இந்த அர்த்தத்தை நாம எப்படி கண்டுபிடிக்கிறது? அதுக்கு பிராங்கல் ஏதாவது வழி சொல்றாரா? அவர் ஒரு 3 முக்கியமான வழிகளை சொல்றாரு. நீங்க கூட யோசிச்சு பார்க்கலாம், இது உங்க வாழ்க்கையில எப்படி பொருந்ததுன்னு. சொல்லுங்க. 1, ஒரு செயலை செய்யறது மூலமா அல்லது ஒரு படைப்பை உருவாக்குறது மூலமா, அதாவது வேலை, சாதனை, ஒர்க் ஆர் டீட். 2வது, எதையாவது அனுபவிக்கிறதன் மூலமா அல்லது ஒரு நபரை சந்திக்கிறது மூலமா, குறிப்பா அன்பு செலுத்துறது மூலமா.
எக்ஸ்பீரியன்சிங் சம்திங் ஆர் என்கவுண்டரிங் சம்ஒன். ஒருத்தரை உண்மையா நேசிக்கும் போதுதான் அவரோட ஆழமான இயல்பை புரிஞ்சுக்க முடியும்னு அவர் சொல்றார். மூணாவது தான் ரொம்ப ஆழமானது. தவிர்க்க முடியாத துன்பத்தை நம்ம எப்படி ஏத்துக்கிறோம், அதுக்கு நாம என்ன மனப்பான்மையை காட்டுறோங்கிறது மூலமா. தி ஆட்டிடியூட் டுவர்ட்ஸ் அன்அவாய்டபிள் சஃபரிங். ஒரு நிமிஷம், துன்பம் மூலமாவா? துன்பத்துல எப்படி அர்த்தம் இருக்கும்? இது கொஞ்சம் புரியலையே. ஆமா, இதுதான் லோகோ தெரப்பியோட தனித்துவமான ஆழமான கருத்துக்கள்ல ஒண்ணு. அதாவது, நம்ம மாத்தவே முடியாத, தவிர்க்கவே முடியாத சில துன்பங்கள் வாழ்க்கையில வரும் இல்லையா? ஆமா. உதாரணத்துக்கு, ஒரு குணப்படுத்த முடியாத நோய், இல்ல பிராங்கில் இருந்த மாதிரி ஒரு வதைமுகாம் சூழல். இந்த சூழலை நம்மால மாத்த முடியாது. ஆனா அந்த துன்பத்தை நம்ம எப்படி பார்க்கறோம், அதுக்கு நாம என்ன அர்த்தம் கொடுக்கறோங்கிறது நம்ம கையில இருக்கு. அந்த மனப்பான்மைய மாத்த முடியும். அதாவது துன்பத்தையே ஒரு சாதனையா மாத்தலாமா? ஆமா, பிராங்கல் சொல்ற மாதிரி துன்பம் எப்போ ஒரு அர்த்தத்தை கண்டுபிடிக்குதோ அப்போ அது துன்பமா இருக்கிறது நிறுத்திடுது. Suffering ceases to be suffering at the moment it finds a meaning. இதுக்கு ஏதாவது ஒரு உதாரணம்? பிராங்கல் ஒரு வயசான டாக்டரை பத்தி சொல்றார். அவரோட அன்ப மனைவி இறந்து 2 வருஷம் ஆயும் அந்த துக்கத்துல இருந்து அவரால வெளியே வர முடியல. பிராங்கலை பார்க்க வர்றார். பிராங்கல் அவர்கிட்ட கேக்குறார், ஒருவேளை நீங்க முதல்ல இறந்திருந்தா உங்க மனைவி எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்கன்னு. அந்த டாக்டர் கொஞ்ச நேரம் யோசிச்சு, ஆமா டாக்டர், அது அவளுக்கு தாங்க முடியாத வேதனையா இருந்திருக்கும்னு சொல்றார். அப்போ பிராங்கல் சொல்றார், பாத்தீங்களா, உங்க மனைவி அந்த வேதனைய படாம நீங்க தடுத்துட்டீங்க. அதுக்காகத்தான் நீங்க இப்போ இந்த துக்கத்தை சுமக்குறீங்க. இது ஒரு தியாகம் மாதிரியே அப்படின்னு. அட, இது அந்த டாக்டருக்கு ஒரு புது அர்த்தத்தை கொடுக்குது. அவரோட துக்கம் சும்மா ஒரு வேதனையா இல்லாம ஒரு தியாகமா மாறுது. அவரோட மனப்பான்மை மாறினதும் அவரால அந்த துக்கத்தோட வாழ கத்துக்க முடிஞ்சுது. இது ரொம்ப ஆழமான பார்வை. இது இன்னைக்கு இருக்கிற வாழ்க்கை முறைக்கு எப்படி பொருந்தும்? நிறைய பேர் ஒரு மாதிரி வெறுமையா ஃபீல் பண்றதா சொல்றாங்களே, ஒரு அர்த்தமே இல்லாம. கரெக்டா கேட்டீங்க. பிராங்கில் அத இருத்தலியல் வெற்றிடம், எக்ஸிஸ்டென்ஷியல் வேக்யூம்னு சொல்றார். இது இன்னைக்கு ரொம்ப பரவலா இருக்கிற ஒரு பிரச்சனை. ஏன் அப்படி? ஏன்னா முன்ன மாதிரி பாரம்பரியங்கள் நமக்கு வழிகாட்டுறதில்ல, என்ன செய்யணும்னு சொல்றதில்ல. நம்ம உள்ளுணர்ல என்ன சொல்லுதுன்னு நிறைய பேருக்கு கேட்க தெரியல. அதனால என்ன பண்றாங்க, ஒண்ணு மத்தவங்க எல்லாரும் என்ன செய்றாங்களோ அதையே செய்றாங்க, கன்ஃபார்மிசம். இல்லாட்டி யாராவது அதிகாரம் உள்ளவங்க என்ன சொல்றாங்களோ அதை செய்றாங்க, டோட்டலிட்டேரியனிசம். வாழ்றதுக்கு வசதி இருக்கு, ஆனா எதுக்காக வாழ்றோம்ங்கிற கேள்விக்கு பதில் இல்லாம போயிடுது. இதனால ஒரு சலிப்பு வருது. ஆமா, பிராங்கில் இத ஞாயிற்றுக்கிழமை நரம்பியல், சண்டே நியூரோசிஸ்னு கூட ஒரு பேர்ல சொல்றார். வாரம் பூரா வேலை செஞ்சுட்டு ஞாயிற்றுக்கிழமை சும்மா இருக்கும்போது வாழ்க்கையில ஒரு அர்த்தம் இல்லையேங்கிற அந்த வெறுமை தாக்குமா. இந்த வெற்றிடம் வேற என்னென்ன பிரச்சனைகளுக்கு காரணமா இருக்கு? நிறைய. மனச்சோர்வு, ஆக்கிரமிப்பு, போதை பழக்கம், இதுக்கெல்லாம் கூட இது ஒரு மூல காரணமா இருக்கலாம்னு பிராங்கில் சொல்றார். அப்போ இதுக்கு தீர்வு ஒண்ணுதான், மறுபடியும் அர்த்தத்தை கண்டுபிடிக்கிறது. அது எப்படி? சுயத்தை மீறி போறது மூலமா. சுயத்தை மீறி போறதா? ஆமா, அதாவது உங்களை பத்தியே யோசிக்காம உங்களுக்கு மேலான ஒரு குறிக்கோளுக்காகவோ இல்ல இன்னொரு மனுஷனுக்காகவோ உங்களை அர்ப்பணிக்கிறது. சுய உணர்தல்ங்கிறது நம்ம இலக்கா இருக்கக்கூடாது, அது இந்த மாதிரி அர்ப்பணிப்போட ஒரு பக்க விளைவா தானா நடக்கும்ங்கிறது பிராங்கலோட கருத்து. லோகோ தெரப்பியில இந்த அர்த்தத்தை கண்டுபிடிக்கிறதுக்குன்னு ஸ்பெசிஃபிக்கா ஏதாவது டெக்னிக்ஸ் யூஸ் பண்றாங்களா? ஆமா, சிலது இருக்கு. அதுல ஒண்ணு ரொம்ப சுவாரஸ்யமானது, முரண்பாடான நோக்கம். பாரடாக்சிக்கல் இன்டென்ஷனா? அதென்ன? இது குறிப்பா பயம், பதட்டம், முக்கியமா எதிர்பார்ப்பு பதட்டம்னு சொல்றத சரி பண்ண உதவுது. அதாவது ஏதாவது நடந்துடுமோன்னு பயந்தா அந்த பயமே அதை நடக்க வச்சிடும். உதாரணத்துக்கு, ஒருத்தருக்கு மீட்டிங்ல பேசும்போது வேர்த்துடுமோன்னு பயம். ஆமா, அந்த பயத்திலேயே இன்னும் ஜாஸ்தி வேர்க்கும். கரெக்ட். இந்த மாதிரி பயத்துக்கு என்ன தீர்வுனா, முரண்பாடா எது நடக்கும்னு பயப்படுறமோ அதையே வேணும்னே செய்ய நினைக்கிறது, இல்லனா அத ஒரு ஹியூமரோட பாக்கறது. புரியலையே. அந்த வேர்க்கிற பிரச்சனை இந்த டாக்டர் கிட்ட பிராங்கல் சொன்ன அட்வைஸ் என்ன தெரியுமா? அடுத்த தடவை பயம் வரும்போது, நான் இன்னைக்கு எவ்வளவு வேர்க்க முடியுமோ அவ்வளவு வேர்த்து காட்டுறேன் பார் அப்படின்னு மனசுக்குள்ள சொல்லிக்க சொன்னார். நிஜமாவா? ஆமா, ஆச்சரியமா பல வருஷமா இருந்த அந்த பிரச்சனை ஒரே வாரத்துல சரியாயிடுச்சுன்னு பிராங்கல் எழுதுறார். நாம பயத்தை எதிர்த்து சண்டை போடுறதுக்கு பதிலா அதோட விளையாடும்போது அதோட பிடி குறையுது. தூக்கமின்மைக்கு கூட இது உதவும். தூக்கமின்மைக்கா? எப்படி? தூங்கணும்னு ரொம்ப முயற்சி பண்ணாதான் தூக்கம் வராது. அதுக்கு பதிலா பிராங்கல் சொல்வார், பரவாயில்ல, முடிஞ்ச வரைக்கும் முழிச்சே இருக்கலாம்னு முயற்சி பண்ணுங்கன்னு. அந்த முயற்சி தூக்கத்தை வரவழைச்சிடும்.
இது சுவாரஸ்யமா இருக்கு. கடைசியா அந்த சோக நம்பிக்கை, டிராஜிக் ஆப்டிமிசம் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. டிராஜிக் ஆப்டிமிசம் இத வாழ்க்கையில தவிர்க்கவே முடியாத சில சோகங்கள் இருக்குங்கிறத ஏத்துக்கிறது. வலி, குற்ற உணர்வு, மரணம், இது 3 வாழ்க்கையோட ஒரு அங்கம். ஆமா. இதெல்லாம் இருந்தா கூட எப்படி வாழ்க்கைக்கு ஆம் சொல்றது? இதுதான் டிராஜிக் ஆப்டிமிசம். துன்பத்தையே ஒரு சாதனையா மாத்த முடியும், நம்ம செஞ்ச தப்புகள்ல இருந்து பாடம் கத்துக்கிட்டு இன்னும் சிறந்த மனுஷனா மாற முடியுங்கிற வாய்ப்பா குற்ற உணர்வை பார்க்கலாம். வாழ்க்கையோட நிலையற்ற தன்மை, அதாவது வாழ்க்கை எப்பவும் இருக்காதுங்கிற உணர்வு நம்மளை இன்னும் பொறுப்பா செயல்பட தூண்டலாம். இதுதான் அந்த சோகங்களுக்கு நடுவுலயும் நம்பிக்கையோட வாழறதுக்கான வழி. ஆனா விக்டர் பிராங்கலோட அனுபவங்கள், லோகோ தெரப்பி, இதிலிருந்து நம்ம கத்துக்க வேண்டியது என்னன்னா, எவ்வளோ மோசமான சூழ்நிலை வந்தாலும் நம்மளோட உள் சுதந்திரத்தை நாம காப்பாத்திக்க முடியும். நம்ம மனப்பான்மையை தேர்ந்தெடுக்கிற சக்தி எப்பவும் நம்ம கிட்ட இருக்கு. ஆமா, வாழ்க்கையோட அர்த்தத்தை கண்டுபிடிக்கிறது தான் நம்மளோட அடிப்படையான தேடல். அத இன்பமோ அதிகாரமோ கிடையாது. இந்த விஷயங்கள்லாம் இன்னைக்கு உங்களுக்கு எப்படி பொருந்துதுன்னு நீங்க யோசிச்சு பாருங்க. நீங்க ஏதாவது கஷ்டத்தை அனுபவிக்கும் பொழுது, இல்ல வாழ்க்கையில ஒரு பிடிப்பில்லாம தேடும்போது, இல்ல சில சமயம் மனசுல வர்ற அந்த வெறுமையை உணரும்போது, பிராங்கலோட இந்த பார்வை ஒரு வழிகாட்டியா இருக்கலாம். துன்பம் வரலாம், அது தவிர்க்க முடியாததா கூட இருக்கலாம். ஆனா அதை நாம எப்படி எதிர்கொள்றோம், அதுக்கு என்ன அர்த்தம் கொடுக்கறோங்கிறது நம்ம கையில இருக்கு. அதுதான் நம்மளோட சாய்ஸ். அர்த்தங்கிறது எங்கேயோ வெளியிலிருந்து நாம எடுக்க வேண்டிய ஒண்ணு இல்ல. அது ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் நாம செய்யற ஒவ்வொரு சின்ன வேலையிலையும், ஒவ்வொரு உறவுலையும், முக்கியமா நம்ம தேர்ந்தெடுக்கிற மனப்பான்மையிலையும் நாமளே உருவாக்கிக்கிறது தான். பிராங்கல் சொன்ன மாதிரி வாழ்க்கை நம்மகிட்ட கேள்வி கேட்டுட்டே இருக்கு. இப்போ இந்த நிமிஷத்துல வாழ்க்கை உங்ககிட்ட என்ன கேள்விய கேக்குது? அதுக்கு நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்க? இல்லனா பிராங்கல் சொன்னாரு 2 இன மனுஷங்க இருக்காங்கன்னு, ஒழுக்கமானவங்க, ஒழுக்கம் இல்லாதவங்க. நாம டெய்லி செய்யற சின்ன சின்ன தேர்வுகள் மூலமா நாம எந்த இனத்தை சேர்ந்தவங்கன்னு எப்படி காட்டிக்கிறோம்? இத பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அடுத்த கலந்துரையாடல்ல சந்திக்கலாம்.